வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிளாசம் ஃப்ளாஸ் இன் மை கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் வந்து முக்கியமாக வளர்க்க வேண்டிய 7 செடிகளை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். இங்கே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க வரோம்னா, கற்பூரவள்ளி செடி இதை வந்து உடச்சி வச்சாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளர்ந்துடும். இது வந்து வீட்டில் வந்து ஆக்சிஜனை நிறைய கொடுக்கும். இது நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம். ரெண்டாவது வந்து மணி பிளான்ட்டு. இது வந்து நம்ம நேர்மறை சிந்தனைகளை வந்து நேர்மறை எண்ணங்களை நம்ம வீட்டில் அதிகரிக்கும். நேர்மறை ஆன சக்தி வந்து நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும். எதிர்மறை வந்து வெளியே விரட்டிடும்பாங்க. அதுக்கப்புறமா வந்து மருதாணி வந்து நல்ல ஒரு வாசமானது. இது வந்து என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க துஷ்ட சக்திகள் எல்லாத்தையும் வந்து வெளியே விரட்டின்னு தான் சொல்லுவாங்க. இதுவும் நம்ம வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய முக்கிய செடிகளில் இதுவும் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி வந்து வீட்டில் தெய்வீக குணம் வந்து வீட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி அதிகமாக வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெற்றிலை வந்து வளர்க்குறதுனால நல்ல ஒரு ஆக்சிஜன் வந்து வீட்டிலேருந்து இருக்கும். இது வந்து இண்டோர்லேயே நம்ம வீட்டில் வளர்க்கலாம். அப்புறமா துளசி வந்து நல்ல ஒரு நேர்மறை சக்தியை வந்து அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்களை வந்து வெளியே விரட்டும். இதனால் நம்ம இந்த 7 செடியை நீங்களும் வீட்டில் வளர்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.